எனக்கு அக்கா முறையா வேணும். அவங்களுக்கு 3ம் பொண்ணுங்க. அந்த காலத்திலே அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சாங்க அவங்களெல்லாம். 3 பொண்ணுங்களையுமே வந்து இங்கிலீஷ் மீடியத்தில வேன்ல போயிட்டு வருவாங்க. அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்கலாம் தமிழ் மீடியம் படிச்சதுனால, எங்களுக்கெல்லாம் அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க வந்து பக்கத்து தெருவுல வாழ்ந்தாங்க. வந்து இவ்வளோ சூப்பரா இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறாங்களேன்னு, நாங்க அவங்களெல்லாம் அந்த காலத்தில அந்த பசங்களெல்லாம் ரொம்ப பிரமிப்பா பார்ப்போம். அந்த மாதிரி வந்து நல்லா படிச்சுட்டு இருந்ததில, 2வது பொண்ணு வந்து அவங்களோட பக்கத்து தெருவுல இருக்கிற பையனோட லவ் ஏற்பட்டு, 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரே ஜாதிய சேர்ந்தவங்கன்றதுனால, அவங்க எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வந்து லவ் பண்ணலாம். பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு வந்தது. அந்த பையன் வந்து படிக்கவே இல்ல. ஆனா வந்து வசதியான இவங்கள விட இன்னும் நல்ல வசதியான வீட்டு பையன் தான். ரொம்ப நல்ல பையன். அதனால இந்த பையனோட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஒரு 1 வருஷம் இருக்கும். இது காலேஜ் படிச்சுட்டு இருந்தது. 1 வருஷம் இருக்கும். சரி லவ் போய்க்கிட்டே இருக்கும்போது, இவங்க வந்து எப்பவுமே மீட் பண்ணுறது அது கிராமன்றதுனால இவங்க மீட் பண்ணுறது வந்து கரும்பு தோட்டத்தில தான். இந்த பொண்ணோட சொந்தமான கரும்பு தோட்டத்தில. அந்த மாரி மீட் பண்ணும்போது ஒரு தடவ வந்து இந்த பொண்ணு வந்து க கன்சீவ் ஆயிடுச்சு. கன்சீவ் ஆயிட்டு வீட்ல வந்து வாமிட்லாம் எடுக்கும்போது தெரிஞ்சதும் டவுட் பண்ணி கேட்டு, அவங்க அம்மாலாம் அடிச்சு சண்டை போட்டு, "என்ன ஆச்சு? என்ன நடந்தது?" அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி வந்து அந்த சின்ன பொண்ணு அவளோட தங்கச்சிக்கு வந்து இவங்க அக்கா வந்து லவ் பண்ணுறது ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததுனால அதுவும் சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க வந்து மிரட்டி கேட்ட உடனே அவங்க அப்பாவும் கேட்டு அடித்து சண்டை போட்டு கேட்ட உடனே இந்த பொண்ணு வந்து மனசு தாங்க முடியாமல் அவங்க வீட்டு பேக் சைடில் இருக்கிற ஒரு பெரிய கிணறு, அந்த கிணத்துல போய் தொப்புன்னு குதிச்சிடுது. கன்சீவாக இருக்கிற பொண்ணு குதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தெருவையே கூட்டி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தெருவையே கூட்டி எல்லாரையும் வர வச்சு எப்படியோ அந்த பொண்ணை தூக்கி கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 1 வீக் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்து நிறைய ப்ளீடிங்லாம் ஆகிட்டு, அதுக்கப்புறமா வந்து டாக்டர் சொன்னது வந்து குழந்தைக்கும் ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு தான் தலையிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டிருக்கே தவிர குழந்தைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, அம்மாவையும் காப்பாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்துட்ட பிறகு சரி, அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்து அந்த பையனோட அம்மா அப்பா வந்து அவங்க பொண்ணுங்க 2 பேரும் கலராக ரொம்ப அழகாக இருந்ததுனால, அதே மாதிரியே நம்மளும் கலராக அழகாக இன்னும் ரிச்சான பொண்ணாக கல்யாணம் பண்ணின்னு வரணுன்ற இமேஜினேஷனில் இது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்க பையன்தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தாங்க. அதனால் வந்து ஊரில் இருக்கிறவங்களாம் கூடி சேர்ந்து பேசி, அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் இவங்க பொண்ணு வீட்டுக்காரவங்களோட சேர்ந்து போய் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுகிறதுக்கு அவங்க ரொம்ப ஆன்சர்லாம் விட்டு கொடுத்து பேசாமல் ஏனோ தானோன்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சரின்னு இந்த பொண்ணை போய் தாலியை கட்டி கோவிலில் வச்சு தாலியை கட்டி உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு சரின்னு தாலியை கட்டி கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டிலே இருந்தது, மாப்பிள்ளை வீட்டிலே. ஆனால் அந்த பையன் நல்ல பையன். ஆனால் அவங்க வீட்டில் யாருமே இந்த பொண்ணை கண்டுக்கல. யாரோ ஒரு ஆள் சும்மா ஒரு வேலைக்காரவங்க இருக்கிற மாதிரி ஒரு ஓரமாக இது மட்டும் இருந்திருக்குது. 1 வாரம் இருந்து இது ரொம்ப நல்லா படித்த பொண்ணுன்றதுனால, நல்லா படிக்கிற பொண்ணு வேறு, காலேஜில் நல்லா நிறைய மார்க் எடுத்து நல்லா படிக்கிற பொண்ணு. அதுக்கு கொஞ்சம் ஈகோ வந்து இருந்ததுனால, நம்ம வந்து இங்கே இருக்க வேண்டாம், நம்ம போயிடலாம் நம்ம வீட்டுக்கேன்னு சொல்லி இவங்க வீட்டுக்கே நடந்தே, பக்கத்து தெருவு தானே, நடந்தே இவங்க வீட்டுக்கே வந்துடுச்சு. இனிமேல் நான் அங்கே போகலை அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அந்த பையனையும் பொண்ணையும் தனியாக கொண்டு போய் கொடுத்தனம் வச்சாங்க. அதுக்கு அவங்க வீட்டில் யாருமே, மாப்பிள்ளை வீட்டில் யாருமே எந்த இதுவும் கண்டுக்கலை, கம்முன்னு விட்டுட்டாங்க. எப்படியாவது போகட்டும் அப்படின்னு சொல்லி கம்முன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்லா வாழ்ந்து அந்த பொண்ணு வந்து எந்த காலேஜில் வந்து 1 மாதம் இந்த பிரச்சனையினால் காலேஜுக்கு போகாமல் இருந்ததோ அந்த காலேஜிலே படித்து எம்ஃபில் முடித்து பிஹெச்டி முடித்து வேறு காலேஜில் போய் பிஹெச்டி முடித்து இப்போ வந்து அந்த படித்த காலேஜ்லேயே அது வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுது. அந்த வயிற்றில் இருந்த குழந்த பொண்ணு, 2வது ஒரு பையன். இப்போ அவங்க சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வேறு ஒரு நல்ல ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.